ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நாங்கள் விசிட் பண்ண ஒரு அணையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இதுவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துட்டு இப்படி ஒரு அணை இருக்குன்னு எனக்கே தெரியாது. ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நான் கேள்விப்பட்டேன். அந்த அணையை இதுவரை பார்க்காததுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அவ்வளவு அழகாக இருந்து அந்த பிளேஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருந்து. அந்த அணையோட பேர் என்னென்னா மாம்பழத்துறையாறு நீர்த்தேக்கம். உங்களை எத்தனை பேர் இந்த அணையை பார்த்துருக்கீங்கன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சிறந்த சுற்றுலா தலமாக இருந்தும் மக்கள் பார்வைக்கு கொண்டு வராத ஒரு நீர்த்தேக்கன்னு சொல்லலாம். இதை எங்க பார்த்தாலும் பச்சை பசையிலான மரம் செடி கொடிகளும் விவசாய நிலங்களும் ஆறு நீர்த்தேக்கம் மலை அப்படின்னு கன்னியாகுமரி மொத்த அழகையுமே இந்த அணையில நம்ம பார்க்கலாம். இந்த அணை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விவசாய பயன்பாட்டிற்கு கட்டப்பட்டுள்ள ஒரு அணை. இது நம்ம வெள்ளிக்குறியில ஜங்ஷன் வெள்ளிக்குறி பாலத்திலிருந்து உள்ள வர்றதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவு தான் இருந்தது. நாங்கள் ஒரு 5-7 மினிட்ஸுக்குள்ளால இங்கே வந்துட்டோம். நாங்கள் இன்னைக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து தான் வந்திருந்தோம். அன்னைக்கு நான் வந்துட்டோம். இதில் கேட் பெருசாக மூடியிருந்தாங்க, ஆனால் கொஞ்சம் ஓப்பனில் இருந்தது. செக் பண்ணதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. நாங்கள் போகும்போதும் வேற வேனு காரு அப்படின்னு எல்லாம் வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. கொஞ்சம் டூரிஸ்ட் மாதிரி கொஞ்சம் பேரும் வந்திருந்தாங்க. அப்புறம் நாங்கள் இங்கே என்ட்ரி பண்ணும்போது என்ட்ரி டிக்கெட் எதுவுமே கிடையாது. நம்ம ஃப்ரீயாகவே உள்ளே போய்க்கலாம். போர்டு பார்த்தீங்களா? தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை மாம்பழத்துறையாறு நீர்த்தேக்கம். அப்படி உள்ள போனதுமே அங்கே பெருசாக எழுதியிருந்த மாம்பழத்துறையாறு நீர்த்தேக்கம். அதை பார்த்தாலே அவ்வளோ அழகா இருந்தது. இந்த அணை கரெக்டாக இருக்க பிளேஸ் எங்கன்னு பார்த்தா ஆனைக்கிடங்கு அப்படின்னு சொல்ற இடத்துல தான் இருக்கு. இந்த அணை மாம்பழத்துறையாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை. இப்போ இந்த பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த அணையிலேருந்து தண்ணி நிரம்பி வழிய அந்த இடம் தான் இப்படி கொடுத்துருக்காங்க. பார்க்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருந்தாங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் காலத்தில் இந்த வேளாண் தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு நீர்த்தேக்கமாக இந்த மாம்பழத்துறையாறு இருக்கு. பிளேஸை பார்த்தீங்களா? பார்க்கவே அழகா இருக்குது. அந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலைங்க. 2 மலைக்கு இடையில இந்த அணை கட்டப்பட்டிருக்கதா சொல்றாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை பார்க்கறதுக்கு அப்படி ஒரு அரண் போல இருக்குது. நாங்க போன அன்னைக்கு ஒரு லீவு நாள், கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு வேறையும் கொஞ்சம் பேர் டூரிஸ்ட் மாதிரி வந்திருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு பார்க்கு கொடுத்துருக்காங்க. அதுல நிறைய விளையாட்டு இருக்கு. இத பாத்தீங்களா? ஒரு யானை படுத்திருக்கிறது போல இருக்கு. யானை மலை மாதிரி இருக்குது. நாங்க போகும்போது கொஞ்சம் பேர் அங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம சாப்பிட்டதுக்கெல்லாம் அங்க வசதியா தான் இருக்குது. ஒன் டே கன்னியாகுமரி பிக்னிக் வரும்போது இந்த பிளேஸையும் கண்டிப்பா பார்க்க மறக்காதீங்க. ரெண்டு பக்கமும் மரம், நடுவில் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. மேலே நம்ம அந்த அணைக்கு ஏறி போகிறதுக்கு. அன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு நல்லா வெயில் கிடையாது, கொஞ்சம் மழை இருட்டு மாதிரி இருந்தனால எங்களுக்கு நல்லா இருந்தது. மற்றபடி வெயில் டைம் ஒருவேளை நல்ல ஹாட்டாக இருக்குமோன்னதோ, நல்ல தலையில் வெயில் அடிக்கும். நல்லா மழை டைம் அப்படிதான், ஒருவேளை நல்ல மழை இருக்கலாம். மழை இருந்தால் எங்கே ஒதுங்கன்னு தெரியாது, மரத்து கடையில் தான் ஒதுங்க முடியும். மற்றபடி இங்கே எந்த பிளேஸ் அப்படி ஒதுங்கிறதுக்கு கிடையாது. நாங்கள் அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டு உடனே போயிருந்தோம். எங்களுக்கு சாப்பிட்டதும் ஒரே நல்ல மூச்சரைச்சலாக இருந்து. ஏன்னா கொஞ்சம் உயரத்தில் ஏறணும், அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனாலும் பரவாயில்ல, எல்லாரும் சேர்ந்து போகும்போது அதுவும் ஈஸியாக தான் இருந்து. இந்த அணையை நம்ம தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட கடைசி அணைன்னு சொல்கிறாங்க. இது எப்போ பயன்பாட்டுக்கு வந்தோன்னா 2007 இந்த அணையை கட்ட தொடங்கியிருக்காங்க. சுமார் 20,97,00,000 செலவில் இந்த அணை கட்டுமான பணி தொடங்கி 2010 நவம்பர் 29 இது மக்கள் பார்வைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு.
மாடுகளை பார்த்தீங்களா? தூரத்தில் அங்கே தெரியுற நிறைய மாடுகள், நிறைய மாடு எருமை இதெல்லாம் தான் அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தது. வழியில் போகும்போது நிறைய குரங்கு பார்த்தோம். எப்படியோ ஒரு வழியா மேலே ஏறிட்டோம். வியூ பார்த்தீங்களா? பார்க்க சூப்பரா இருக்கு. இதுதான் அந்த அணை. சின்ன அணை தான், பார்க்க சின்ன நீர்த்தேக்கம் தான். அந்த மலை தான் இதுக்கு வந்து ஒரு அரண் போல பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்து. அந்த சைடில் இருக்க அந்த கேட் வழியாக முன்னால் வந்து இந்த கேட் வழியாக முன்னால் வந்து அந்த சைடில் எல்லாம் அங்கே வர போகலாமா, அந்த நீர்த்தேக்கம் அங்கே வர போகலாமா. அதை லேட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா வந்து லவ்வர்ஸ் எல்லாம் அங்கே போய் ஏதாவது தேவையில்லாமல் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இப்போ வந்து அங்கே எதுவும் போக முடியாது, நம்ம இதை வெளியில இருந்து பார்த்துக்கலாம். லவ்வர்ஸுக்கு இங்கே அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியலை. அங்கே இறங்கி உள்ள குளிக்க கூடாதுன்னு போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் இறங்கி குளிக்கலை, அந்த இடத்துல மெதுவாக இறங்க மட்டும்தான் செஞ்சேன். இறங்கி அளவு ஹைட்டு தான் இருக்குது, நம்ம இறங்கலாம் உள்ள. வேணும்னா காலை மட்டும் நினச்சிக்கலாம். நாங்கள் கொஞ்ச நேரம் அதில் இருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வெளியே வந்துட்டோம். அணையோட கொள்ளளவு வந்து 44.54 மில்லியன் கன அடி, 80 அடி உயரம். இதுதான் கால்வாய் மதகுன்னு போட்டிருந்தாங்க. தண்ணியில நிறைய சின்ன சின்ன மீன் எல்லாம் இருந்து பிள்ளைங்க பிடிக்க ஆசைப்பட்டாங்க, ஆனா அதை பிடிக்க முடியல. மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்குது, அதுக்கு அரண் போல. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து வர தண்ணியை தான் இந்த அணை வந்து தேக்கி வைக்குது. தண்ணியுமே நிறைய ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் தான் இருந்தது. அப்புறம் வந்து அந்த எண்டு வரை நடந்து போய் அங்க மாம்பழத்துறையார் நீர்த்தேக்கன்னு பெரிய போர்டு வச்சிருந்தாங்கல்ல, அதுல இருந்து கொஞ்சம் போட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறங்கணும். ஆனா வந்து ஃபுல் வியூ தெரிய அளவுக்கு எங்களுக்கு போட்டோஸ் எடுக்க முடியல. கீழே வர போய் பார்த்தா ஆனாலுமே வந்து கிளியரா அது வரல. இந்த அணை மூலம் வந்து 25 குளங்களும் சுமாரா ஒரு 1000 ஏக்கர் பரப்பளவுள்ள விவசாய நிலமும் வந்து பாசன வசதி பெறுதான். இப்போது மக்களுக்கு வந்து பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணைகள் இருந்து தண்ணி வந்து கிடைச்சாலும் அங்கெல்லாம் தண்ணி இல்லாம வற்றி கிடைக்காம நேரங்கள்ல இந்த மாம்பழத்துறையார் தான் இந்த பகுதி மக்களுக்கு வந்து கை கொடுக்குது. அந்த தண்ணி இல்லாத நேரத்துல மட்டும்தான், பிற அணைகள்ல எல்லாம் தண்ணி இல்லாத நேரத்துல மட்டும்தான் இந்த மாம்பழத்துறையிலிருந்து தண்ணி வந்து திறக்கப்படுதான். ஏன்னா வந்து இது வந்து ஒரு சின்ன நீர்த்தேக்கம். முன்னால இருந்தே தாத்தா பாட்டி கால அந்த காலத்துல இருந்தே இந்த பகுதி மக்களுக்கு இந்த மாம்பழத்துறையாறு அந்த ஆத்துல இருந்த தண்ணி தான் வந்து விவசாய நிலங்களுக்கும் அவங்களோட பிழைப்பை இதுலதான் நடந்ததா சொல்றாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி அதில் வந்து கீழே இறங்கிட்டோம்.
எங்களுக்கு வந்து அந்த மாம்பழத்துறையாறு நீர்த்தேக்கம் அந்த ஃபுல் வியூவும் கிடைக்க ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. ஆனால் அது வந்து லாஸ்ட் வரை எடுக்கவே முடியலை. கீழே இருந்து பார்த்தாலுமே கரெக்டான வியூ வந்து எங்களுக்கு கிடைக்கல. கொஞ்ச நேரம் அதில் யாரும் இல்லைன்னு விளையாடிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கீழே. மேலே இருந்து பார்க்கும்போது கீழே எல்லாம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. எங்கும் பச்சை பசேலன்னா நம்ம கன்னியாகுமரிக்கு அழகே மொத்த அழகுமே அங்கே தான் இருக்கிறது மாதிரி தோணுச்சு. கீழே இறங்கும் போது வந்து இறக்கனால சீக்கிரம் இறங்க முடிஞ்சது. அங்கே வந்து எருமை எல்லாம் இருந்தது மேய்ஞ்சிட்டு. அது வந்து ஒன்று எங்களை வந்து முட்டை வந்த மாதிரியே வந்து நாங்களும் பயந்து மேலே வந்துட்டோம். அப்புறம் வந்து பையன் வந்து கையில் கேமரா ஸ்டாண்ட் வச்சுருந்தனால அது தூர போகிறது வரை அவனை பார்த்துட்டே இருந்தது. நாங்கள் அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிட்டோம். பார்க்கில் வந்து மாடலாம் நிறைய விளையாட்டு இருந்து பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்து நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அவங்க நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க விளையாடி முடிஞ்சோட நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். நம்ம போற வழி ஃபுல்லாவுமே அந்த மாம்பழத்துறையாறு ஆறு அப்படி நீண்டு வந்துட்டே இருக்கும். இதை பார்த்தீங்களா, ஒரு கல், அதுக்கு மேல அது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சிற்பம் போல பார்க்கறதுக்கு அழகா இருந்து. அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு கோயில வந்து நிறைய மங்கி இருந்தது. பிள்ளைங்க வந்து அது கூட கொஞ்சம் நேரம் விளையாடி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து எல்லாரும் குளிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சரி, அந்த ஆத்துல குளிச்சிருவோம்னு சொல்லிட்டு குளிக்கலான்னு பிளான் பண்ணோம்.
செர்ஃபிக்கு செர்லுக்கு வந்து நீச்சல் கரெக்டாக தெரியாது. செர்ஃபிக்கு அறவே தெரியாது. ஆற்றுல வந்து தண்ணி குறைவா இருந்ததுனால சரி கொஞ்ச நேரம் வந்து குளிச்சு விளையாடட்டுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அந்த பிள்ளைங்க நல்லா வந்து நீச்சல் அடிக்காங்க. அவங்க வந்து ஆற்றுல குளிச்சு பழக்கம் உண்டு. இவங்க அந்த பழக்கம் கிடையாது. சரி அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு நல்ல ஆசை. அதனால வந்து இவங்கள கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணாங்க. குளிச்சுட்டு அங்கேருந்து உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து இந்த நீர்த்தேக்கம் எங்கே இருக்குன்னு பார்த்தா நாகர்கோவில் டு திருவனந்தபுரம் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் கரெக்டாக வந்து வில்லிக்குறி பாலம் அதுலேருந்து நம்ம வந்து திருவனந்தபுரத்துலேருந்து வரும்போது லெஃப்ட் சைடும் நாகர்கோவிலேருந்து வரும்போது ரைட் சைடும் அதில் எழுதிட்டு இருக்காங்க மாம்பழத்துறையார் நீர்த்தேக்கம். அதுக்குள்ளேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இதை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.